Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸில் எப்படி ஒரு அழகான ஒரு மாலை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அந்த மாலை வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து சம்மங்கி பூவும் ரோஜா பூவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து எப்படி வந்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம்மங்கி பூவோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து கட் பண்ணக்கூடாது, அந்த ஹோல்ஸ் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து சம்மங்கி பூவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சின்னதாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ஓரளவு லென்த்துக்கு வர மாதிரி சம்மங்கி பூவை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து கோக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வந்து தெரிகிற மாதிரி அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணாலே போதும். நம்ம இப்போ வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து சம்மங்கி பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட பின்பக்கம் வந்து தண்டு இருக்கும், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தண்டு எதுவுமே இல்லாத மாதிரி அந்த பூவோட சேர்த்து இந்த மாதிரி தண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீடில் இந்த மாதிரி த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக போட்டு எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பூக்கட்டுற த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். சம்மங்கி பூவை வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. நீடில் வந்து நீங்கள் வந்து கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் நீடலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பூ கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட்டிடலாம். சின்ன நீடல் வந்து யூஸ் பண்ணுறத விட இதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் நீடல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பூ கட்டுறதுக்கு. நான் மொத்தம் 4 சம்மங்கி பூ வந்து கட்டியிருக்கேன். கட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி சென்டராக நம்ம வந்து கோர்த்துக்கலாம். ரோஜா பூவோட சென்டரில் நம்ம வந்து கரெக்டாக கோர்த்துக்கணும். இந்த மாதிரி பூவோட டைரக்ஷன் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். நமக்கு சம்மங்கி பூ வந்து எந்த பக்கம் பார்த்து அந்த பூ வந்து விரிஞ்சிருக்க பக்கம் இருக்குதோ அதே மாதிரியே நம்மளோட ரோஸ் பெட்டல்ஸ்க்கும், அதாவது ரோஜா பூவுக்குமே அந்த பெட்டல்ஸ் வந்து விரிஞ்சிருக்கிறது அந்த டைரக்ஷன்லேயே இருக்கணும். இனி நம்ம வந்து அடுத்து கோர்க்கலாம். 4 சம்மங்கி பூ வந்து நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நான் வந்து 4 எண்ணம் தான் கோர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து 5 யூஸ் பண்ணிக்கலாம், 6 உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து சம்மங்கி பூ வந்து கோர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு ரோஜாப்பூ கரெக்டாக சென்டரில் வரணும். அப்போ தான் நமக்கு மாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தும் சம்மங்கி பூ இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளோதான், ஒரு சைடுக்கு வந்து இவ்வளோ போதும். இதுவே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு எல்லாமே நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கட்டி நீங்கள் வந்து சாமிக்கலாம் நம்ம ஃபோட்டோவில் வந்து போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கட்டிட்டு காமிக்கிறேன். அதே அளவில் நான் வந்து கட்டியிருக்கேன். 4 சம்மங்கி பூ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரோஜா பூ இந்த மாதிரி நான் வந்து 2 பக்கமுமே நம்ம வந்து கட்டி எடுத்தாச்சு, அதாவது கோர்த்து எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து சென்டரில் உள்ளது நம்ம வந்து கோர்க்க போகிறோம். சென்டரில் வந்து நம்ம வந்து குஞ்சான் போடுவோம்ல, அது கொஞ்சம் சின்ன சைஸ் ரோஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம வந்து கோர்த்துக்கலாம். த்ரெட்டில் வந்து எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கோர்த்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதனால் எண்டில் நாட் போட்டுட்டு இனி நம்ம வந்து சம்மங்கி பூ வந்து கோர்த்துக்கலாம். 4 சம்மங்கி பூ வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம வந்து த்ரெட் வந்து கொஞ்சம் மேல் பக்கமாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து 3 எண்ணம் கட்ட போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து 3 சேர்த்து நம்ம வந்து கட்டும்போது நமக்கு வந்து குஞ்சான் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா பூ வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து குஞ்சானுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரோஜா பூ வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி 4 சம்மங்கி பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாலையில் வந்து 6 சம்மங்கி பூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குஞ்சான்லேயும் நீங்கள் வந்து 6 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்னதாக போடும் அப்படின்னா 4 யூஸ் பண்ணாலும் போதும். எண்டில் வந்து எப்போவுமே நாட் போட்டுட்டு தான் நம்ம வந்து பூ வந்து கட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து பூ வந்து இந்த பக்கமாக நம்ம வந்து கட்ட உதிர்ந்து வந்துடும். ஃபஸ்ட்டு ரோஜா பூ, அதுக்கப்புறம் 4 சம்மங்கி பூ. இந்த மாதிரி மாலை கட்டி நமக்கு பிடிச்ச சாமிக்கோ இல்லைன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் நம்ம வந்து போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வீட்டிலே நம்ம ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம், 10 மினிட்ஸில் கட்டிடலாம். இப்போ நான் வந்து 3மே கட்டி முடிச்சிட்டேன். த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இனி 3மே சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம்.
3 பூவும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக டைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும், லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ரோஜா பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து கோர்த்துக்கலாம். 2 பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் வந்து வரணும். கரெக்டாக சென்டரில் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு 2 பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் இருக்க மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரோஜா பூவோட டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி வந்து பூ கட்டியிருக்கோமோ அதே டைரக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இப்போ நம்ம வந்து அந்த பூவோட ஒரு பக்கம் இருக்கக்கூடிய த்ரெட்டும் இந்த குஞ்சான் நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம்ல அந்த த்ரெட்டும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இனி நம்ம வந்து அந்த ரோஜா பூவோட இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வந்து த்ரெட் இருக்குது. அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து மாலை வந்து கோர்த்து வச்சுருக்கோம்ல அந்த 2 த்ரெட்டும் சேர்த்து நம்ம இனி வந்து கட்டிக்கலாம். இதுலேயுமே கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து கட்டிக்கணும். அப்போ தான் கேப் எதுவுமே இல்லாமல் மாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரொம்பவே அழகான ஒரு மாலை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு நீங்கள் வந்து மாலையாக வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாலை கட்டுறதுக்கு ரொம்ப பூவெல்லாம் தேவையே இல்லை, கொஞ்சம் பூ தான் தேவை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து கட்டிடலாம். இந்த மாதிரி மாலை கட்டி நம்ம வந்து சாமிக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் பெரிய மாலையாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாலை கட்டி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூக்கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பூக்கட்டி மாலையாக நம்ம வந்து சாமிக்கு போட்டுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.